ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர்ஸ்க்காக எடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிரணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நெறைய போஸ்ட் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்லயே பார்த்தீங்கன்னா, டிசி ஆப்பரேஷன், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆப்பரேஷன், டிபிஏ, நெட்வொர்க் ஆப்பரேஷன், அப்ளிகேஷன் டெவலப்பர் இந்த மாதிரி மேனேஜர் போஸ்ட்ல வந்து நெறைய கேட்டகரிஸ் குடுத்துருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அண்ட் அதே மாரி சீனியர் மேனேஜர், கிரெடிட், ஃபினான்ஸ், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், மாடல் வேலிடேட்டர், ஐடி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி குடுத்துருக்காங்க. இது இல்லாம பிடபிள்யூபிடிக்கும் வந்து என்ன மாரியான அ எலிஜிபிலிட்டீஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் இருக்குன்றதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டல் வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 போஸ்ட் அந்த அளவுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரி அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியுமே இருக்கு. ஸோ இதில வந்து வெறும் பேங்கிங் இது மட்டும் கேட்காம சிவில் இன்ஜினியர், ஆர்க்கிடெக்ட், மார்க்கெட்டிங் அதுக்குமே கேட்குறாங்க. பட் நீங்க வந்து எதனா ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க சப்மிட் பண்ண முடியும். மல்டிபிள் போஸ்ட் வந்து நீங்க மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அதில எது வந்து லேட்டஸ்ட்டோ அத தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் இங்க மேல போட்டிருக்கிற வேக்கன்ஸீஸ் வந்து மாறுறதுக்கான சான்சஸும் உண்டு. ஸோ இங்க வந்து எந்த ஸ்கேலுக்கு என்ன பே ஸ்கேல் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3ன்னு 3 இருக்கு. அது இல்லாம டிஏ, ஹெச்ஆர்ஏ, லீவ் ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் எய்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் வந்து குடுப்பாங்க. ஸோ பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இன் கேஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எய்தர் இன் கம்ப்யூட்டர் சயன்ஸோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இதில எதனா முடிச்சிருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அகைன் இசிஇ, கம்ப்யூட்டர் சயன்ஸ் அந்த இதில நீங்க மேஜர் படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து என்ஐஇஎல் ஐடி அந்த இதில வந்து பி லெவல் வாங்கி பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் 23 இயர்ஸ்லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் இந்த மேனேஜர் போஸ்ட் டிசி ஆப்பரேஷனுக்கு எடுக்குறாங்க. அண்ட் இதுலயுமே வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து மேண்டட்டரின்னு சொல்றாங்க. அதாவது VMware சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் இதில வாங்கியிருக்கணும். அப்புறம் அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன் இந்த ஏஐஎக்ஸ் ஆர் RHEL ஆர் Oracle இதில எதனா நீங்க வந்து வாங்கியிருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வந்து ஐடில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் ஆப்பரேஷன்ஸ், கிளவுடு, ஆட்டோமேஷன்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ டிசைரபிள் நீங்க குடுத்துருக்கிறது வந்து இதெல்லாம் இருந்தா நல்லது அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஐடிக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ ஐடிக்கும் என்ன மாரியான சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, CISA, CISSP, CISM இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து இதெல்லாம் மேண்டேட்டரி. இது இல்லாம நீங்க CCSE, PCNSE இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருந்தாலும், இதெல்லாம் வந்து டிசைரபிள் சர்டிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி கிடையாது. இருந்தா நல்லது. ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி செக்யூரிட்டில இருக்கணும். கமர்ஷியல் பேங்க்ஸ்ல ஆர் NBFCஸ்லாம் எதனா ஒரு ஐடி கம்பெனிஸ்ல இருக்கலாம். அடுத்தது டிபிஏ. ஸோ டிபிஏக்கு மேண்டட்டரி சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, Oracle சர்டிஃபைட் அசோசியேட் இந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து இதில மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பட் அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏத்தாப்ல ரெலவென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாரி நெட்வொர்க் ஆப்பரேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து மேண்டட்டரி சர்டிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா, CCNA ரூட்டிங் அண்ட் ஸ்விட்சிங், CCNA செக்யூரிட்டி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்தது API டெவலப்பருக்கு வந்து IBM சர்டிஃபைட் சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் இல்லனா IBM சர்டிஃபைட் டெவலப்பர் இந்த மாதிரி ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிசைரபிள் அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா SAS, Oracle, டிப்ளமோ இன் டேட்டா சயன்ஸ், Power BI, Tableau இதில வந்து டிசைரபிள் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து மேண்டட்டரி கிடையாது. அண்ட் நீங்க வந்து எதனா ஒரு Salesforce சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தாலோ, இல்ல Microsoft Dynamics 365 அதில முடிச்சிருந்தாலோ எலிஜிபிள்.
ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஐடி ரிலேட்டடான போஸ்ட் அண்ட் அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ல மேனேஜர் அப்படின்னா ஆப்வியஸா ஐசிஏஐ. அண்ட் டிசைரபிள் பார்த்தீங்கன்னா, இல்லாம ஐசிஎம்ஏக்கும் சிஎஃப்ஏவும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஆர் டாக்ஸேஷன் ஆர் ஐஎன்டிஏஎஸ்ல இருக்கணும். அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி சீனியர் மேனேஜர் கிரெடிட், மேனேஜர் கிரெடிட் 2த்துக்குமே வந்து ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் ஏஜ் லிமிட் தான். ஸோ சீனியர் மேனேஜர் கிரெடிட்க்கு வந்து மினிமம் வந்து 26 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 36 இயர்ஸு. மேனேஜர் கிரெடிட்க்கு வந்து மினிமம் 24 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 34 இயர்ஸ். ஸோ இவங்க வந்து எதனா ஒரு பேசிக்கான கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து எம்பிஏ ஆர் எம்எம்எஸ் அதாவது ஃபினான்ஸில் முடிச்சிருக்கணும். அண்ட் டிசைரபிள்னு பார்த்தீங்கன்னா என்ஐபிஎம்ல கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸில் எதனா அவங்க வந்து முடிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைனா சிமிலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் கிரெடிட் ஆர் ரிஸ்க் இதில் வந்து முடிச்சிருந்துருக்கணும். மேண்டட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கிரெடிட் ஆர் மிட் கார்ப்பரேட் கிரெடிட் இந்த மாதிரியான ஆஃபீஸராக வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா எதனா ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் ஓகே. இல்லை நான் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். பட் இந்த மேனேஜர் கிரெடிட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருந்தால் போதும். ஸோ 2 இயர்ஸ் அதே மாதிரியான போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஃபினான்ஸ் இதுக்கும் வந்து பிஜிடிபிஏ ஆர் பிஜிடிபிஎம் ஃபினான்ஸில் முடிச்சிருக்கணும். அண்ட் இதுக்கும் வந்து சீனியர் மேனேஜர் எல்லாத்துக்குமே வந்து மினிமம் 4 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது வெறும் மேனேஜருக்கு வந்து வெறும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இதுக்கும் வந்து ஐசிஏஏ ஆர் ஐசிஎம்ஏ ஆர் சிஎஃப்ஏ முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து மாடல் வேலிடேட்டர் இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ்லேருந்து 37 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா சிஏ சிஎஃப்ஏ அப்போனா மாஸ்டர்ஸ் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஃபுல் டைம் ஒரு ரெகுலரில் நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம். அண்ட் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் டெவலப்பிங் அண்ட் வேலிடேட்டிங் ரிஸ்க் மாடல்ஸ். ஸோ அதே மாதிரி சீனியர் மேனேஜர் ஐடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டேட்டா அனலிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கிளைமேட் ரிஸ்க்கு, ஃபாரெக்ஸ் டீலர்லேயே வந்து கிராஸ் கரன்சி, டொமஸ்டிக் டீலர், ரூபே டிரைவேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஒரு எம்எஃப்எஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா ஒரு எம்பிஏ, பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும். அண்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருக்கணும். அடுத்தது ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 25லேருந்து 31 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேனேஜர்னு நான் சொன்னதுனால முன்ன மாதிரி 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இந்த ரெஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 25லேருந்து 35 கிராஜுவேட் அண்ட் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் அதாவது எம்பிஏ முடிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைனா பிஜிடிஎம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம். அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கன்னா மார்க்கெட்டிங் அதாவது பேங்க்ஸில் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, என்பிஎஃப்சிஸ் இதில் வந்து மார்க்கெட்டிங் ரோலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் எதனா ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 3 மந்த்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கம்ப்யூட்டரில் முடிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான பேப்பர் வந்து கிராஜுவேஷன் லெவலில் முடிச்சிருக்கணும். ஃபயர் சேஃப்டியில் வந்து சர்டிஃபை வாங்கியிருந்தீங்கன்னா டிசைரபிள். ஸோ அதே மாதிரி சிவில் இன்ஜினியருக்கு ஆப்வியஸாக வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்கு, ஆர்கிடெக்சருக்கும் வந்து அதே மாதிரி தான் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்கிடெக்சரு, ஆட்டோகேட் தெரியணும். அண்ட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் நேம்க்கு என்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் அதாவது ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கோ, என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட் வந்து 28ஆம் தேதி. வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 120 கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 180யும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2த்தில் இருக்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த மாதிரி டோட்டலாக 2 ஹவர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும்.
அண்ட் ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து 1/4 அதாவது 0.25 வந்து கம்மி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் 3 டைம்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸில் எடுக்கிறாங்க ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் 5 டைம்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸும் இருக்கும். இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்தந்த காஸ்ட்டுக்கு ஏற்றப்பல கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடியாக இருந்தால் 35%, அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் 40% போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ரிட்டன் ஆர் ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ ரெண்டுத்துலேயுமே சேர்த்து உங்களுடைய பர்சன்டேஜ் அந்த வெயிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80:20 இருக்கணும். இன்கேஸ் டை ஆகிடுச்சு 2-3 பேர் சேர்ந்து ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சீனியர் ஏஜ் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டுறாதீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு வந்து 175 ருபீஸும் மற்ற எல்லா கேட்டகரிஸில் உள்ளவங்களுக்கும் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் சென்டர் வந்து எங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர், நாகர்கோயில், நாமக்கல், தூத்துக்குடி, திருப்பூர், விழுப்புரம். ஸோ இந்த லொக்கேஷன்லலாம் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பாண்டிச்சேரிலையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பேங்கிங் செக்டரில் அப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.